தர்ணிஸ்ரீ சொல்லுங்க ஆனந்தராஜ் அவர்களே. சபையிலிருந்து பேசு. சமயம் பேசி சில நேரம் பேசாம இருந்து பழகிட்டு இருக்காங்க. சொல்லிட்டாங்கல்ல, இந்த மற்ற பப்புள்காரங்கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசக்கூடாது. என்ன பண்ணுவீங்க? போடுற ஓட்டுல பொட்டியை கழட்டி போடுவேன். போற போல சட்டியை கழட்டி போய் பாத்துக்க. நான் சட்டியை போட மாட்டேன். நீங்க போட போறீங்க. சப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற சட்டி விட காட்டிட்டு போயிருவேன். நாங்க சப்பு சப்பு கேடிவில ஓட்டிட்டு போயிருவோம். விச்சு விச்சு அடிச்சு விச்சு டிவில காட்டிட்டு நான் போயிருவேன். விச்சு விச்சு எடுத்து பாலி டிவில ஓட்டிட்டு போயிருவேன். சப்பு சப்புன்னு அடிச்சு ராஜ் டிவில காட்டிட்டு போயிருவேன். ராஜ் டிவில ஓட்டல, உங்க ஆத்தா டிவில ஓட்டு எனக்கு தேவை கிடையாது. வந்தமா வந்த வேலை மட்டும் பாத்துட்டு போ. ரொம்ப பேசிக்கிட்டு நீ இருக்க. பேசும்போது நாங்க பேசக்கூடாதா? அப்படி உனக்கு என்ன தெரியும்? அப்படி உங்களுக்கு என்ன தெரியும்? உன் முகரே பார்க்கல அப்படித்தான் இருக்கு. உன் மூஞ்சி பார்க்கல எனக்கு அப்படிதான் இருக்கு. மேலூர் சந்தையில 50 கிலோ மிளகா வாங்கி வரட்டு அரைச்சி இதுல பண்ணது மாதிரி. உங்க இதுல அப்படி உங்க சாமான ஏறி எங்க சாமான ஏறி போகுது. ஆளே மண்டே பாரு, அங்க இருந்து வந்துட்டு என்னைய பாரு எவ்வளவு சாமான பாரு. ஏன் நீங்க ஆட்டிட்டு வந்துட்டீங்க, நாங்க வரக்கூடாதா? போலாங்க போய்யா மத்தியில சொன்ன சும்மா போடி இருந்து இங்க பாருங்க, போற வரன்னு போடி வரன்னு பேசி வச்சுக்கோயே. இங்க வர ஆனந்து ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? ஏன் நீங்க என்ன பண்ணுவீங்க? அரைஞ்சு சின்ன மூக்கு தெரிச்சு போக போறா. சொல்ல பேத்து புடி பாத்துக்க. ஆளே மண்டையும் பாருவேன். மூஞ்சி மொசர் கட்டி காலையில 5:30 மணி வரைக்கும் நம்ம திருவாரூர்ல இருந்து கொடுத்த அட்வான்ஸ் படி நீ எனக்கு பொண்டாட்டி. என்ன அட்வான்ஸ்? ஓடிம்பே வாடிம்பே கட்டி பிடிப்பே முத்தம் கொடுப்பே தூக்கி போட்டு அமுக்கத்தையும் செய்வேன். ஓ பொண்டாட்டி போய் கொடி நானே கிடைச்சேன் அதுக்கு. இன்னைக்கு பொண்டாட்டி எனக்கு நீ தான். யாரு சொன்னது? என்ன அமைப்பாளர் யாருங்க? பெட்டி தூக்கி நீங்க நொறுக்க போறீங்க. அமைப்பாளர் யாருங்க? கூப்பிடுங்க ஒரே உப்புராஜாவை. அமைப்பாளத்தை கேட்டு பாரு. என்ன கேட்டு பாக்க? நல்லா இப்போ 5:30 வரைக்கும் வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. 5:30க்கு மேல புருஷன் கூட அனுப்பி விட்டுறான்னு சொல்லிட்டாங்க. அப்படி இங்க பாருங்க, இந்த கல்யாணமா அவளை புருஷன் இருந்து சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கல்யாணம் ஆகலையா? என்ன ஆவலைங்க. ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப இதா இருக்கு. நல்லா நக்குவீங்களோ? வாய்ப்பு கொடுத்து பாரு, அதே பிச்சு விட்டுருவேன். பிச்சு தள்ளிட்டாலும் தெரியாது. வந்தமா வந்த வேலையை விட்டு பாத்து போவே. என்ன விளக்கண்ணா இதோட பொம்பளை வந்து இடிச்சுட்டு தெரியல தூக்குற. இதுக்கு என்ன செய்வ? என்ன செய்வ? என்ன செய்வியா? என்ன செய்வ? நான் என்ன வேணாலும் செய்வோம். என்னடா செஞ்ச அந்த பிள்ளை? ஏன்டா விடுமா? வாமா வாமா, சின்ன பையன் தான் தெரியாம பேசிருப்பேன். போனா போகுது, பொறுமையா பேசுற மாதிரி இருந்தா போத்தா குண்டா மேல இது இருக்காது பாத்துக்க. மூஞ்சி மொசரு கட்டிய மாதிரி பெரிய மிரட்டு. என்ன இந்த மிரட்டல உருட்டல ஒண்ணும் தெரியாத வரும். அவங்கிட்ட வச்சுக்கணும், என்கிட்ட வச்சுட்டு வச்சுக்க. ஆனந்த நீ என்ன டான்ஸ் காரியா இல்ல ரவுடி முண்டியாடி? ஒரு பொம்பளை பிள்ளை பார்த்து இப்படி கேட்கலாமாடா? ஆம்பளை அடிச்சுக்கிட்டே இருக்கு, என்னன்னு கேக்குறேன். அப்படிதான் இருக்கு. பெரிய மாதிரி நீ பேசுற. தயவு செய்து கூட்டத்துக்குள்ள தாய்மார்களுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள். காதல கழுத்துல எதுவும் கடந்தா பத்திரமா வச்சுக்கோங்க. செருப்பை கூட பத்திரமா வச்சுக்கோங்க. செருப்பு கடை 2 கடை வச்சிருக்காங்க. செருப்பை திருப்பி அதையும் பாத்துக்கோங்க. அவங்க வாட்டில உட்காந்து நாடகம் பார்த்துட்டு இருக்காங்களா, அவங்களுக்கு ரொம்ப வாடு. பழத்தை நல்லா கொடுங்க, வாயில வச்சு திரிச்சு விடுங்க. மூத்தி ஒழுங்கு முறை மேடைக்கு வந்துரு. நாகரிகமா பேசி நீ நாகரிகமா நீ பேசுறிய முதல்ல. மகளே நான் முடியாத ஓட்ட புண்டமணி வார்த்தை பத்தி இருக்காது. அந்த பிள்ளை இப்படி கேக்குற, நீ என்னமா உசுரோட இருக்காங்க? தப்பா நினைச்சுக்காதீங்க யாரும். அரணிச்சேரி ஒரு வேலை வந்து பேசுற என்ன? ஏன் நீ அடக்க மாட்டேன்? மேடை வந்து பேசுவாங்க. ஒரு பொம்பளை பிள்ளை தைரியமா பேசி நீ வந்து பொம்பளை பிள்ளை மாதிரி வெளியில ஓடுறா. பயந்துட்டு அந்த பிள்ளைக்கு பயந்துட்டு நான் எங்க மேடை நின்றுது. எங்க அப்பா பழத்தை அப்பா தப்பா பேசல. தப்பா பேசல, காமெடிக்காக காமெடிக்காக. இங்க தப்பான வார்த்தை கிடையாது பாரு. சரி விடுங்க விடுங்க, அது தப்பா தான் பேசல, காமெடிக்காக. தப்பா பேசல பாரு, தப்பான வார்த்தை இல்ல பாரு. அதுக்குத்தான் சொல்றேன், ஆம்பளையே என்னைக்கு மதிச்சு பழகு. நீங்க பொம்பளை பிள்ளைங்க மதிச்சு பழகிறீங்க போல. மற்ற ஆளுகிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுற சின்ன மூக்கு அட்டை என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். உன் செல்போனை காணாம அது தெரியுமாடி? ஒன்றது இருக்கா? ஆமா, அது அப்பயே சொன்னாங்க. ஒண்ணும் தெரியாத பாப்பா ராத்திரி 1 மணிக்கு போட்டாலும் பறக்குது தாப்பா. மறுபடியும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அக்கா தங்கச்சி யாரு கட்டி பிடிச்சது? கம்மாத்துக்காரி பணியார் வைக்க போனாலாம். நம்ம ஊர் கம்மாக்குள்ள போய் படுத்துக்கிட்டு என் பணியார் வைக்கல கம்மாக்குள்ள புருஷன் வந்து வாங்குவேன். கடையில விக்கிற சாம்பு நீ வயசுக்கார புடிச்சுக்கிட்டு அன்னை உண்மைக்கு நான் தப்பான வார்த்தையே பேச மாட்டேன். அவங்க ஏதோ தப்பா எடுத்துட்டு பேசுறாங்க. எனக்கு தப்பா தான் பேசி எனக்கு பேருவாங்கன்னு அவசியமே கிடையாது. என்ன சொன்னேன், ஓத்தா குண்டமைன்னு அவங்க அம்மா குண்டு அப்படின்னு சொல்லிதான் அந்த வார்த்தை அவங்க தப்பா நினைச்சுக்கிறாங்க. அது எப்படி எடுத்துக்கிறாங்களோ அது எனக்கு தெரியாது.
இருக்கட்டும். ஏன்னா அந்த மாதிரி பேசுற ஆளு கிடையாது. நாங்கெல்லாம் தப்பாதான் பேசி போயிடுவாங்களோன்னு எனக்கு அவசியம் கிடையாது. பேசுங்க. அப்ப என்ன பேசினாலும் பேசுவீங்க. பேசுங்க. உண்மைதானே? என்ன படிச்சிருக்கீங்க? நான் என்ன +2 முடிச்சிருக்கேங்க. படிச்சிருக்கீங்க? ஆமா. அறிவுத்திறமை அதிகமா இருக்கா? படிச்சிருக்கீங்க. நிறைய இருக்கு. ஆமா. என்ன கேட்டாலும் பதில் சொல்ல தெரியுமா? கேளுங்க. சொல்லுவீங்க. சொல்லுங்க. பசுமாடு பால் கொடுக்கிறதுக்கு என்ன போடணும்? புல்லு போடணும். முதல்ல மாட்டை கொண்டு போய் சென்னைக்கு போடணும். புல்லு போடணும். ஒரு மாடு 6 மாசம். ஒரு மாதம். உங்க வியாபாரத்தை எடுத்து சொல்லுங்க பாப்பா. நீங்க என்ன பண்றீங்க இந்த இடத்துல? டப்பா வியாபாரம். நான் என்ன வியாபாரம் பாக்க தெரியுமா? நான் ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வியாபாரம் பாப்பேன். என்ன பண்ணு? இப்ப பாக்குற வியாபாரம் என்ன வியாபாரம் தெரியுமா? என் மாமன் பிரபுராஜ் நானும் சேர்ந்து வாழைப்பழம் வியாபாரம் பாக்குறோம். என்ன வாழைப்பழம்? அது கொடுத்துருக்காரு வேறு வாழைப்பழத்தை. ஆமா, அதனால 2 பேர் வியாபாரத்தையும் இந்த ஆடி பாடி வந்துட்டு போயிடும். பிடிக்க வந்து அடி ஒட்டோட வீட்டுக்காரி, அடி ஒட்டோட வீட்டுக்காரி, இவ ரோசாப்பூ சேலக்காரி, இவ ரோசாப்பூ சேலக்காரி, யாரோ கொண்டக்காரி, யாரோ கொண்டக்காரி, இவ கையில கத்திக்காரி. ஆமா 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 ஆமா. வாடி மதுரை வாடி ஆடி வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாடி அடி போனாலும் ஓடி போட போயலாண்டி. அங்க என்ன இருக்கு நீ குதிக்கிற? ஏயா என்ன தாட்டுறது? அது வந்தாலும் வாடி மதுரை சுண்ணாடி அடி போனாலும் ஓடி போட போயலாண்டி. சின்ன பிள்ளையா இருந்தா ரொம்ப உரைச்சிருக்கா. இந்த நாடகத்துல எனக்கு 4500 ரூபாய் சம்பளம். நான் வாங்கிட்டு வீட்டுக்கு போறதுக்குள்ள என் வீட்டு வாசல்ல 8 லோடுக்காரன் உட்காந்துருக்கேன். காசை பிடிங்கிட்டு போயிடுறாங்க. இந்த பொம்பளை பிள்ளைகளை கட்டி பிடிக்க ஒண்ணுதான் மிச்சம். அதுக்குதான் நாடகத்துக்கே வரேன். கொஞ்சம் விலையை உட்காருங்க. இந்த வண்டி போக கொஞ்சம் அப்படியே போங்க. அப்படியே மெதுவாவே 100லயே போங்க. 100ல போவா மெதுவாவே லைட்ல ஏத்தி விடுங்க. அடி என்னங்கிற தங்கம் நான் உனக்கு ஏத்த சிங்கம். அடி அடி என்னங்கிற தங்கம் உனக்கு எனக்கு ஏத்த சிங்கம். ஓடி ஆடுற சூப்பர் ஆட்டம். காட்டு ரோசா காட்டு ரோசா அடி உள்ள காட்டு ரோசா காட்டு ரோசா அடி உள்ள காட்டு ரோசா. அடே அப்பா கோதுமையா எனக்கு ஆமா பூதியாயிரம் அதையும் பாத்துக்க. தனித்தனியா போடுவோம். அந்த பிளேட் என்ன சரக்கு இருக்கு, நம்மகிட்ட என்ன சரக்கு இருக்கு. அந்த கெட்ட பழக்கம்லாம் இல்லையா, ஓயாம சொல்லாதீங்கயா. எனக்கு கிடையாது அந்த பழக்கம். அந்த கடலுக்குள்ள ஓரத்தில அந்த கடலுக்குள்ள ஓரத்தில காரபூரா கண்டிருக்க.
செருப்புல சிலையா நிக்க வேண்டாம். காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து அந்த கருமாரி அம்மனுக்கு கரகம் எடுத்து காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுத்து மகராட்சி சமத்தீரா சாத்தி போடுமா ஆடு போடுமா சூப்பரியா அடே அப்பா சின்ன சின்ன முருகையா முருகையா தமிழ் பேசும் போய் ஆடு போயா சின்ன சின்ன முருகையா இந்த ஆட்டமா நல்லா ஆடுது. சரி அடுத்து கொஞ்சம் வித்தியாசமா வருவோம். உங்க சௌரியம் அந்த பிள்ளை உங்களுக்கு நேர்ந்து விட்டாச்சு, எப்படி வேணாலும் செஞ்சுக்குங்கன்னு சொல்லியாச்சு. 5:30 வரைக்கும் நம்ம பண்றதேன். ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, ஆண்டாளுக்கு பெருமாள் துணை, பார்வைக்கு சிவா துணை, வள்ளிக்கு முருக துணை, ஆனந்த பயலுக்கு யாரு துணை? இதுதான் வேணும். தானனா 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 மீனாட்சி மீனாட்சி வாழை காதல் என்னாச்சு, மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, 4 ரொம்ப நாளாச்சு, 4 வருஷம் மீனாட்சி, ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, பாவப்பட்ட ஆங்களையே ஒத்துக்கம்மா. ரொம்ப ரொம்ப அகலிடாத பேண்ட் கிழிஞ்சிடாமையா. மீனாட்சி மீனாட்சி அண்ணன் காதல் என்னாச்சு, போமா அதுவே செய்யுமா. ஏமா பாவடை கலட்டி போட்டு வா ஆடு. 4000 ரூபா சம்பளம் கேட்கறே இல்ல, ஊர் காசு என்ன சும்மாவா வருது? அதுல அம்பளிப்பு உனக்கு 600 ரூபாவா. ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா ஒத்துக்கம்மா, இந்த பாவப்பட்ட ஆம்பளைய ஒத்துக்கம்மா போடுமா. என்னம்மா
இல்லம்மா அவன் செஞ்ச மாதிரி செய்ய சொல்றாங்க. ஒத்துக்கம்மா 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 ஏன்னா முட்டா போகாது. என்னத்தர உள்ள வந்த நீ? கரண்ட் அடுப்பு கறி போனது மாதிரி இருக்கு. என்னது என்ன தெரியலையே. அப்படியா? அட ஒத்துக்கம்மா 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 இப்ப பாவப்பட்ட ஆம்பளைய ஏத்துக்கம்மா எப்படியா எப்படி செஞ்சு? அது மாத்திரம் ஒத்துக்கிறோம். மட்டும் பட்டுக்கிறோமா அறியாத மாத்திரம் ஒத்துக்கிறோமா அறியாது மாத்திரம் ஒத்துக்கிறோமா எப்படி ஆட்டா? இங்க ஆமா என்ன ஒரு ஆட்டத்துக்கே தோடு பிடிக்கி ஓடுது. இங்க வாங்க தோட்டை மாத்துங்க. முத பெண்கள் அதிகமா வந்து நான் சிரமப்படுத்த மாட்டேன். நான் ஆடணும்னு நினைச்சேன்னா 262 ஆட்டம் ஆடுவேன். கரண்ட் கம்பியில நடக்குதுனாலும் நடப்பேன், கயத்தில் நடக்குதுனாலும் நடப்பேன். பெண்களை என்னைக்கு மதிக்கக்கூடியவேன். ஏன்னா என்னை பெற்றெடுத்தது ஒரு பொம்பளை, என் கூட பிறந்தது 2 பொம்பளை, என்னை நான் கட்டிக்கிற போறது ஒரு பொம்பளை. அதனால நீங்க ஆள் பாக்குறதுக்கு அழகா இருக்கீங்க. ஆடிக்கிட்டே இருந்தோம்னா அது கரகாட்ட மாதிரி ஆயிப்போம். உங்க பேரை சொன்னீங்கன்னா நான் உங்களை காதல் பண்ணலாம் இருக்கேன். என் பேராங்க? ஆமாங்க. காட்டு ரோஜா. உங்க பேரு காட்டு ரோஜா. உங்க பேரு? என் பேர் என்ன தெரியுமா? என்னங்க? எங்க அப்பாவோட அப்பா என்னுடைய ஐயா வச்ச பேரு. அத வச்ச பேர் தானே. என்ன பேரு? முத்துராஜா. முத்துராஜா. ஆமா. எங்க என்ன கூப்பிடுறீங்களா? ஊர்ல எல்லாருமே என்னை ராஜா எடுத்துட்டு சுருக்கமா குத்துன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஆமா. உங்க பேரை கூப்பிடுங்க. அப்பா சாமி அதுல நாங்க வந்துறோம். அப்பா சாமி உண்மையான பேரு தன்னிஸ்ரீங்க. உங்க பேர் என்னங்க? உங்களை எப்படி காதல் பண்ண தெரியும்? அப்படி வந்து நீங்க சின்ன பிள்ளைய இருக்கிறதுனால அப்படி சின்ன பொண்ணு சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சே கண்ணன் தவக்கது சும்மா சும்மாடி நமக்கு காத்து மடிக்குது சமதி பூ மடிக்குது ஆனந்தராக மனக்குது ஆசையில் மனசு கணக்குது இலவச புரியத்து நல்ல நேரம் சின்ன பொண்ணுதான் வெக்கப்படுது அம்மா அம்மாடி அது உன்ன நினைச்சு கண்ண சிவக்குது சும்மா சும்மாடி ஆழமிலே மேலிருந்து ஆசைகிட்ட சென்றல் போல் நூலுடைய தேர்ந்தெடுத்து நூல்வதை நான் சொல்லவா ஆழமிலே மேலிருந்து ஆசைகிட்ட சென்றல் போல் நூலுடைய தேர்ந்தெடுத்து நூல்வதை நான் சொல்லவா தீருக்குள் இழந்து சீரக நனைந்த சிங்காரமும் கோயிலே அதுல பூவில் வாசலிலே அஞ்சலில வெயிலே என் தேவி சின்ன பொண்ணுதான் வெட்டப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணன் சிவக்கது சும்மா சும்மாடி தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் என்று புதிக்குது தாளமிடும் கண்ணூருக்கும் கண்ணினா நடிக்குது தாகம் கொண்ட தாமரை பூ தேகம் என்று பொறிக்குது தாளமிடும் கண்ணூருக்கும் கண்ணினா நடிக்குது சம்மதம் சொல்லிய சந்தன மல்லிய கையோடு நடத்துமா மங்கையின் காதி மன்மதரா மந்திரம் சொல்லட்டுமா என் தேவா சின்ன பொண்ணுதான் வெட்டப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணன் சிவக்குது சும்மா சும்மாடி உங்களை பார்த்தது எனக்கு வந்துருச்சு. படக்குன்னு சொல்லுங்க போவோம். என்னுடைய காதல் எப்படி தெரியுமா? எப்படிப்பட்ட காதல்? திடீர்னு சிலு சிலு சிலுவென காத்து பக்க வர வர உருகுது நாத்து புது புது வரிகளை போட்டு அதை
முத்துக்கு முத்தாக பாட்டு பாட சொல்லி அண்ணன் ஒருத்தர் கேட்கிறாரு, அவருக்காக அந்த பாடல். தமிழக வெற்றி கழகம் திருவாரூர் முகாம் சார்பாக டான்ஸ் இருக்கா? யாருக்கு அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக, முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்பாக இணைந்து வந்தோம் ஒண்ணுக்கு ஒன்றாக, முத்துக்கு முத்தாக. படித்ததில்லை தங்கள் முகம் பார்க்கவில்லை, தாராட்டு கேட்ட தம்பி பாட்டு மறிந்ததில்லை, தாயாரும் படித்ததில்லை தங்கள் முகம் பார்க்கவில்லை, தாராட்டு கேட்ட தம்பி பாட்டு மறிந்ததில்லை, தானாக படித்து வந்தான் தங்கமில்ல வளர்ந்த தம்பி, தானாக படித்து வந்தான் தங்கமில்ல வளர்ந்த தம்பி, தள்ளாத வயதில் நான் வாழுகிறேன் அவனை நம்பி, சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்றாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக. அண்ணன் சொல்லும் வார்த்தையெல்லாம் வேதமிகும் தம்பி உள்ளம், அன்னை என்ன வந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும், அன்னை என்ன வந்த உள்ளம் தெய்வம் என்ன காவல் கொள்ளும், சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, சின்ன தம்பி கடைசி தம்பி செல்லமாய் வளர்ந்த பிள்ளை, ஒன்றுபட்ட இதயத்திலே ஒரு நாளும் திரும்பும் சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக, அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக, அன்றாடு இணைந்து வந்தோம் ஒன்றுக்கு ஒன்றாக.
ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகார் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா நாடுகார் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா நூறாண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா சொத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணாக அன்பால் இணைந்து வந்தோ ஒண்ணுக்கு ஒன்றாக முத்துக்கு முத்தாக எல்லாருக்கும் சண்முகா சரவணா பிரணவப்பிரே நம்மளை தலைவட்டி சிறை வைத்தவா தேவாதி தேவனை துறைத்தவா தேவக்குஞ்ச நாயகா திருப்பங்கரி வேடவா செந்துகுமரன் அடியாள் நினைவு தந்த நாள் முதலாக உன்னை நினைத்து மனதில் வைத்து பூஜித்துக் கொடுக்கும் வழக்கு உன என்று வேண்டும் முருகா அருவம் உருவமாய் அனதை படவாய் பிரம்மமாய் விழுந்ததில் பிளம்பதொரு மேனியாகி கருங்குற ஆறும் கரங்கள் பறிந்தும் கொண்டு ஒரு திருமுருகாய் வந்து வைத்த உடம்பது கணக்கு
என் நாடும் என் நாட்டுள்ள மக்களும் எல்லா வளம் பெற்று சீரும் சிறப்போடு வாழ உண்மையை நம்பியிருக்கிறேன். முருகா முருகா முருகா. நாமத்தை கூறிய போது உன்னை பெற்றெடுத்த தாயையும் தந்தையும் வணங்க வேண்டும் என்று சொன்னால் நான் வணங்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தாயும் தந்தையாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்று சொன்னார். வணங்குகிறோமா?
நன்றி நன்றி நன்றி. கைத்தட்டிய இந்த தாத்தாவிற்கு நன்றி சொல்ல கூட. எனக்கு பேரு வெள்ளி. வள்ளி நாமத்தை சூட்டியது யார் என்று பார்த்தோம்னால் சிற்றில் போட்டு வேடுவத்தை அனுப்பிக்குமாம் தங்கை மௌனியை தாயம் உடன்பிறவா சகோதரர் 7 பேர் உண்டு. கிள்ளிபவன், வேங்கைமாவன், குருதிகண்ணன், சண்டவேகன், காலபலன், மருதன், வீரத்தவனோடு 7 பேர் உண்டு. இந்த 7 பேரும் பாருங்க எங்க அப்பா பெற்றெடுத்த பிள்ளை. நானும் வள்ளிக்கிழமை தோண்டி எடுக்கும் பொழுது அந்த பள்ளத்தின் கொடியில் என்னை கண்டெடுப்பதால் எனக்கு வள்ளி என்றும் கை வேங்கை பூங்குறத்தி பசுங்கிலியான செல்லமா கூடுவாங்க. சரி, நான் இப்ப நிக்கிற இடம் சாதாரண இடம் என்பது கிடையாது. ஆமா இல்லையா? ஆமா. இந்த ஊருக்கே ஒரு பெருமை வாய்ந்த பல கதைகள் உண்டு, பல புராணங்களும் உண்டு என்று சொன்னாலும் கூட அதை எந்த நேரத்துல எப்படி எங்க யாருக்கிட்ட பேசணும்னு ஒரு விதிமுறை உண்டு. அதனால முதல் நான் எதற்காக வந்திருக்கேன், என்ன காரணத்துக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மதுரை மீனாட்சி அம்மனை வணங்கிவிட்டு அதற்கு பிறகு நான் என்ன விஷயத்துக்காக வந்திருக்கிறேங்கிறத சொல்லலாமா? Thank you.
விடிய காலையில 5:30 மணிக்கு என்னுடைய கல்யாணம். அப்படி சொல்லுங்க. இல்லையா? ஆமா 5:30 மணிக்கு. 5:30 மணிக்கு கல்யாணம். பிரம்ம முகூர்த்த நேரத்துல. ஆமா பிரம்ம முகூர்த்தத்துல. ஆமா. என் கல்யாணம் எப்படி நடக்கும் தெரியுமா? எப்படி? கந்தர்வ கல்யாணம். எப்படி? எப்படி திப்பு திப்பு அடிச்சு விட்டுறேன். எப்படி திப்பு திப்பு எப்படி? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் முருகனை கூட்டிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ண போறேன். என்னங்க? அப்படிதான். ஏன்னா இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்களா? பரவாயில்ல, இன்னைக்கு கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப திருப்திகரமா செலவு மிச்சம். அப்படி கிடையாது. என்னமோ வள்ளி வந்தோடனே உங்க வீட்டு சட்டக்காரி மாதிரி போட்டிருக்கிற துண்டு ஒரு உதர ஆம்பளையால எல்லாம் பொம்பளையில எல்லாம் விரிச்சுக்கிற பாய ஒரு சுருட்டு. இந்த பப்பு டான்ஸ் முடிஞ்ச உடனே நாங்க என்ன இதை பார்க்கவா வந்தோம்? கட்டிப்பொடி கட்டிப்பொடிடா, கண்டதையெல்லாம் கட்டிப்பொடிடா அப்படிங்கிற காதல் காட்சியை பார்க்க வந்து நாங்க வீட்டுக்கு கிளம்பி எல்லாரும் கிளம்பி போயிடுவாங்க. இதே ஒரு ஆடல் மரமா இருக்கட்டும், ஆமா இதே ஒரு கரகாட்டமா இருக்கட்டும், அம்மாடி அம்மா பொம்பளையால கூட முன்னாடி உட்காந்து தான் பாக்குறாங்க. அப்புறம் 5 வயசு குழந்தையும் கற்பழிக்கிறது ஏன் நம்மளா வாயார பேசணும்னு கேட்கிறேன். செய்யறது கூட தப்பு. நம்மளே தப்புக்கு வழியை வகித்து விட்டுட்டு அப்புறம் நாடு கெட்டு போச்சு நாடு நாசமா போச்சு அப்படின்னா இது நம்புற மாதிரி ஏதாவது இருக்கா? இன்னைக்கும் கிழக்கே ஒதுக்கக்கூடிய சூரியன் கிழக்கே தான் ஒதுக்கிறான். எனக்காவது மாத்தி மேற்கு ஒதுச்சிருக்கிறானா? மறையக்கூடிய சூரியன் எப்படி மறைகிறான்? மேற்கே தான் மறைகிறான். என்னைக்காவது மாத்தி மறந்துருக்கிறானா? ஆனா மனுஷன் நம்ம சௌரியத்துக்கு எல்லாத்தையும் மாத்தி வச்சுக்கிட்டு நம்ம எல்லா கலார செய்யற கசனையும் மாத்தி நம்ம பார்க்க ஆரம்பிச்சுக்கிட்டு அப்புறம் 5 வயசு குழந்தை கற்பழிக்கப்பட்டுச்சு, நீங்க பொம்பளையாளெல்லாம் போடுற விட சரியில்லை அப்படி நம்ம என்ன பண்றோம்? வீட்டுக்கு மூளைக்கு உட்கார்ந்து குறை கூறுவதே நம்முடைய முறையா போச்சு. நம்ம முதல்ல ஆரம்பத்துல என்ன சொல்லுவோம்? ஐயா காலில் முள்ளு குத்திருச்சு. முள்ளு அதுவா வந்து குத்துது கிடையாது. நம்ம கவனக்குறைவுனால போய் கால் அது மேல வைக்கிறோம், நாம காலை குத்திக்கிட்டு வரோம். என்னைக்காவது என் காலுக்கு முள்ள குத்திருச்சுன்னு என்னைக்காவது சொல்றோமா மனுஷன்? என்னைக்கு அப்படி சொல்ல பழகுறோமோ அன்னைக்குதான் நாடு விருட்சகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா குறை கூறியே வாழ்ந்து பழகியாச்சு நமக்கு. பாவம் இந்த ஏஜென்ட் யாரு? நாடக அமைப்பாளர்கள் இப்ப ரொம்ப பாவம். இந்த யூடியூப் ஒண்ணு கையில வச்சுக்கிறாங்க. அருமை அண்ணா தவமாயா அவர்கள் நேற்று வந்து யூடியூப் எடுத்தாங்க, இன்னைக்கு வந்து எடுக்கிறாங்க. மிக்க நன்றி அவருக்கும். அதனால இந்த யூடியூப் ஒண்ணு வந்தது நல்லதுன்னு சொல்ல முடியாது, கெட்டதுன்னு சொல்ல முடியாது. பல வகையில நல்லது. ஏன்னா வெளிநாட்டவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடியவர்களெல்லாம் அங்கிருந்து இந்த கலையை ரசித்து பார்க்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இது அமைந்தாலும் கூட இந்த ஏஜென்ட் வாரர்களுக்கு தான் பெரிய தலைவலி. பள்ளி போடுற பிள்ளை நேத்து தான் வயசுக்கு வந்துச்சா அப்படின்னு. ஆமா, பிள்ளைக்கு ஒரு 15 வயசு இருக்குமா 16 வயசு இருக்குமா, ஏன் கூட்டிகிட்டு போய் குடும்பம் நடத்த போறாங்களா வீட்டுல? இல்ல கல்யாணம் பார்த்து வைக்க போறாங்களா? கிடையாது. அதே சமயம் இந்த டான்ஸ் பிள்ளை நேத்து தான் பிறந்திருக்குமா அப்படின்னு இல்ல சின்ன சிட்டா வேணுமா? ஆமா, இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்கக்கூடிய காலங்கள் ஆயிடுச்சு. அன்னைக்கு அப்படி எல்லாம் கிடையாது. சரோஜா தேவி அம்மா சாவித்திரி அம்மா படத்துல நடிக்கதான் திரைப்படத்துல ஆளெல்லாம் கணக்கு இருந்தாலும் கருத்து இருந்தாலும் கதையை பார்த்தாங்க, அவருடைய நடிப்பு திறமையை பார்த்தாங்க. இன்னைக்கு அதெல்லாம் போய் வெறும் காமத்தையும் கவர்ச்சியும் காணக்கூடிய கண்களாகி விட்டது நம்முடைய கண்கள். உண்மை ஏத்துக்கணுமா இல்லையா? இன்னைக்கு யார் ஒரு தொழிலையோ இல்ல ஒரு தொழிலாளிகளோ யார் ரசிக்கிறா? நல்ல தொழிலாளிகள்லாம் வீட்டுல படுத்து உறங்குறாங்க. இந்த கதை அறிந்தவர்கள் கதையுடைய கதாபாத்திரம் நடந்தவங்க வீட்டுல படுத்து தூங்குறாங்க. ஒண்ணுமே தெரியாம ஏனோ தானே எதையோ நாங்களும் கத்துக்கிட்டு வந்தோம்னு சொல்லி இன்னைக்கு நாங்கெல்லாம் நின்று இன்னைக்கெல்லாம் உங்களை எல்லாம் ஊரை ஏமாத்தி நாங்கெல்லாம் காசு வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு காரணம் நீங்க தான், நாங்க கிடையாது. இருந்தாலும் கூட அந்த இடத்துல நாங்க வந்திருக்கிறவங்க யாரும் ஊரை ஏமாத்துற ஆளுகள் எல்லாம் கிடையாது. வந்திருக்கிற ஒவ்வொரு ஆளுகளும் கலை தொழிலாளிகளுடைய கலை வாரிசுகள் தான் இந்த இடத்துல எனது அருமை மாமா உப்புராஜ் அவர்கள் கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். அதனால இங்கேயும் நிறைய கலைஞர்கள் எல்லாம் வந்து வளர்ந்திருக்கக்கூடிய இந்த ஊரு. இன்னும் சொல்ல போனா இங்க எங்கேயாவது இருப்பாருன்னு நினைக்கிறேன், நம்ம ராஜபாட்டு மாணிக்க மாமா இருப்பாருன்னு நினைக்கிறேன், இருக்கட்டும். அதே மாதிரி எனது அருமை மாமா பிரபுராஜ் அவர்களாக இருக்கட்டும். இப்படி எல்லாருமே கலை சார்ந்தவர்கள் இந்த பூமியில. ஏன்னா சொல்லுவாங்க ஊருக்கு ஒரு வைத்தியர் வேணும், அப்படி ஊருக்கு ஒரு வைத்தியர் இருக்கணும், ஊருக்கு ஒரு ஆசிரியர் இருக்கணும். ஆனா ஊருக்கு ஒரு கலைஞன் கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா அவனை வச்சுதான் அடுத்த ஊர்களுக்கு பெருமை என்பது போல. ஏன்னா டாக்டர்னா அந்த ஊருக்கு மட்டும்தான் பெருமை, ஒரு ஆசிரியராக இருந்தாலும் அந்த ஊருக்கு மட்டும்தான் பெருமை. ஆனா ஒரு கலைஞனாக இருந்தால் மட்டும்தான் எத்தனை ஊர்களுக்கு சென்றால் நம்முடைய ஊருடைய பெருமை தெரியும் என்பதை இந்த இடத்துல பதிவுபடுத்திக் கொண்டு இங்க இருக்கக்கூடிய புண்ணியவான்கள்லாம் கலைகளை ரசிக்கக்கூடிய என்ற அந்த பெருமையோடு இந்த இடத்துல நான் எப்படி வந்திருக்கேன் தெரியுமா? ஆசை கனவுகளோடு இந்த இடத்துல மனசுல ஆசைகளை எல்லாம் பாத்தியா கட்டி வச்சு ஆசையில பத்தி கட்டி நட்டு ஒன்னை நட்டு வச்சேனா பூவாரி ஆகுவோட செடி ஒரு பாட்டு ஒன்னை கட்டி வச்சேனா பூவாரி ஆசையில பத்தி கட்டி நட்டு
பட்டு வட்டை நட்டு வச்சேனா பூவாரி ஆதரவ கோழி ஒரு பட்டு வட்டை கட்டி வச்சேனா பூவாரி நானா பாடலே நீவா பாட வச்சே நானா பாடலே நீவா பாட வச்சே அசையில பத்தி கட்டி நட்டு வட்டு கட்டி வச்சேனா பூவாரி ஆதரவ செடி ஒரு பட்டு வட்டு கட்டி வச்சேனா பூவாரி கைகளில் வந்தவன் நெஞ்சிலே வந்தவன் வந்தினா கேட்டவனோ வந்து நீ கண்டவன் சின்ன பூபாட்டு சிந்துதான் பாடு பொண்ணு மணி பேரு நான் கூட்டி வச்சே பாரு கண்ணியில பார்த்து நீ இங்கே வந்து சேரு வெதமோட்டே அகமெல காசு நீ வாயே வழிபாட்டு ஆசையில பாட்டி கட்டி நாத்து ஒண்ணு நட்டி வச்ச நீ பூவாயி ஆயிரவ தேடி ஒரு பாட்டு வட்டு கட்டி வச்சனா பூவாரி அந்தரா தூங்கவில்லை காரணோ தோழவில்லை பொண்ணுலா ஜாதி பிள்ளை பூமால ஆரவில்லை கண்ணினா நாட்டு கண்டந்தான் பார் பின்னதா குழே பூர கட்டு சேர நான் ஓடி வருவேலே ஓடி வருமால நான் சொல்லுகிறாலே வழிவேறு நான் வழிவேறு நீ வாயே ராவி ஆசையில பாத்தி கட்டி நாத்து ஒண்ணு நட்டு வச்ச நீ பூவாயி ஆதரவ தேடி ஒரு பட்டு வட்டு கட்டி வச்சேனா பூவாயி நானா பாடலே நீனா பாட வச்சதோ நானா பாடலே நீனா பாட வச்சே ஆசையில பாத்தி கட்டி நட்டு ஒண்ணு நட்டு வச்சேனா பூவாயி ஆதரவ தேடி ஒரு பட்டு வட்டு கட்டி வச்சேனா பூவாயி நன்றி 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 கை கட்டியவருக்கு நன்றி என்று கொண்டு இந்த இடத்துல இனிமேலுடைய காதலை அழகாக அற்புதமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எப்படி தெரியுமா சொல்லுங்க. ஆசைப்பட்டு பார்த்த அழகான பொண்ணு ஆசைப்பட்டு பார்த்தா இவாளான பொண்ணு ஆசைப்பட்டு புருஷன் வரவே வந்துருவாரு கரெக்டா 4 மணிக்கு வந்துருவாரு அடியம்மாடி அமுதவாகி தரட்டுமே ஆசைப்பட்டு பார்த்தா இவாளான பொண்ணு ஆசைப்பட்டு புருஷன் வரவே அடியம்மாடி அமுதவாகி தரட்டுமே அடியம்மாடி அமுதவாகி தரட்டுமே
அம்மாடி ஆயுத வாங்கி தரட்டுமே அம்மாடி ஆயுத வாங்கி தரட்டுமே ஆயுத வாங்கி தரட்டுமே. கைத்தட்டி எத்தனை உள்ளங்களுக்கு கட்டிட்ட போது கூட இதுக்கெல்லாம் பெருமை யாரு தெரியுமா? நம்ம பாடி ஒரு கைத்தட்டு வாங்குறோம் அப்படின்னா முதலாக யாருக்கு என்று சொன்னா இந்த பக்கம் மேளத்திற்கு பக்கா மேளங்கள் தம்பி எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாரும் நீங்க எல்லாம் பார்த்திருப்பீங்க. ஆமா, எனது அருமை அப்பா, ஆமா சித்தப்பா விஜயராம் அப்பா அவருடைய அண்ணன் பையன் பெட்டி. ஆமா, அதே மாதிரி அண்ணன் இடையப்பட்டி என்ன கண்ணன்னு சொல்லவே வேணாம், அவர் மாமா தான் வேணாம், நாட்டின் கூட்டு பழகி இருக்கட்டும். இருந்தாலும் இந்த அருமை தாய்மாமனுடைய அதாவது டிவி ஜெயம் ஆசிரியருடைய மாணவன். ஆமா, என் மருமையே சொல்லவே வேணாம், எல்லாருக்கும் தெரியும் சத்தியப்பிரியா டான்சர், மதுரையில பெரிய டான்சராக இருக்கக்கூடிய எனது அருமை இயற்கை சத்தியப்பிரியாவுடைய அருமை முதல்வன் அண்ணனை சொல்லவே வேணாம், வெள்ளச்சாமி அண்ணன். ஆமா, பக்கத்து ஊரு ராஜேந்திரன் காரணி நேற்று வெள்ளச்சாமி வந்தாரா மறந்து 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க இருக்கட்டும். அதனால கிளாதிரி ராஜேந்திரன் அதே மாதிரி எங்க அம்மாவும் கால் வைக்காத இடமே கிடையாது இல்லையா? அப்படி இருக்கின்ற பொழுது எம்என் ஜான்சராணி நினைச்சிடக்கூடிய பெரிய டான்சராக இருந்து ராஜநடியாக இருந்த எனது அருமை தாய் ஜான்சராணியோடைய முதல்வி இவங்கெல்லாம் தான் இந்த என்னுடைய பெருமைக்கும் இந்த கைத்தட்டுதலுக்கு காரணம் என்று சொன்னால் பாட்டிலே அரசியாக இருக்கக்கூடிய ஜான்சராணி எனது தாய். ஆனா அவங்க அளவுக்கு பாடாவிட்டாலும் ஓரளவுக்கு பாடக்கூடிய திறன் உண்டு என்பதை மனதில் ஏற்றிக்கொண்டு இந்த இடத்துல உங்களை எல்லாம் நம்பி இந்த இடத்துக்கு நாங்க வந்திருக்கிறோம். அப்படிங்கறதால இன்னும் என்னுடைய காதலை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஜல் ஜல் செலவை ஒளியாக ஜல் 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 என்று சொல்ல மொய்வழி சல சல
நன்றி 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 நன்றி. கை தட்டி எத்தனை உள்ளவர்கள் வெற்றிட கூட என்னதான் காதலையே சொல்லிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கு. சில விதமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர்னு சொல்லுவாங்க. ஏன் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர்? உண்டி என்று சொன்ன உணவாகக்கூடியதை எவர் ஒருவருக்கு வயிறார ஒருவரை உணவளிக்கிறோமோ அவர்களுக்கு உயிர் கொடுத்ததுக்கு சமானம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி? அவருக்கு உயிர் உணவு கொடுத்தோம் என்று சொன்னால் உயிர் கொடுத்ததுக்கு சமானம் என்று சொல்லப்படுகிறது. அதனாலதான் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே சிறந்த தானம் தான் நிறைய தானங்களை சொல்லுவோம். முதல்ல கண்தானத்தை சொன்னோம், பிறகு கல்வி தானத்தை சொன்னோம். ஆனா என்றைக்குமே கொடுக்கக்கூடிய தானம் எது அப்படின்னா அது அன்னதானமாகக்கூடியது. அதனாலதான் அன்னைக்கு பெரிய பெரிய ஆலயங்களை எல்லாம் கட்டி வைத்து நம்முடைய அரசர்களாக இருக்கட்டும், முன்ன வாழ்ந்த மன்னர்களாக இருந்தாலும் கூட அன்னச்சத்திரம் கட்டி வைப்பாங்க. இந்த அன்னச்சத்திரத்துல எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம், யார் எங்கே போனாலும் உணவருந்தி போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கோவில்ல கூட என்ன பண்ணி வச்சாங்க அப்படின்னா இந்த உண்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிமுறையை கொண்டு வந்து வச்சாங்க. எதுக்கு காணிக்க போடுறோம்? நம்ம அப்படிதான் போடுறோம். ஆனா அன்னதானம் போடுறாங்க இப்பெல்லாம் அந்த காசெல்லாம் எங்க போகுதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. ஒரு சில ஆலயங்கள்ல பெரிய பெரிய ஆலயங்கள்ல கொண்டு வரக்கூடிய அந்த காணிக்கைகளை எல்லாம் நமக்கு உணவாக கொடுத்தாலும் கூட, ஆனா அதோட திட்டமே என்ன அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என்பதற்காகத்தான். அந்த உண்டியலுடைய வடிவமைப்பு கூட எப்படி இருந்தது தெரியுமா? அந்த இடக்கூடிய துவாரம் கூடிய சிறிதாகவும் அந்த பாத்திரம் பெரிதாகவும் இருக்கும். இதனுடைய சூட்சமம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனுடைய இந்த வாய் சிறு பகுதி, வயிறு என்பது பெரிய பகுதி. அப்ப இந்த வாய்க்குள் இடக்கூடிய உணவு எங்க போய் சேருது? இந்த வயிற்றுக்குள் சேர்கிறது. அதனாலதான் இந்த உண்டியலாகக்கூடியதுல இந்த காசை போட்டோம் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்ற விதிமுறைக்காகத்தான் அந்த உண்டியல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உண்டியல்ல கோவில் வாசல்ல வச்சாங்க. இன்னைக்கு அதை கொண்டு போய் காசை யாரும் போடுறது கிடையாது. தங்கத்தை போடுறாங்க, வைரத்தை போடுறாங்க, வெள்ளியை போடுறாங்க, எதையெல்லாம் அவங்களுக்கு தோணுதோ அதையெல்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா நீங்க எத்தனை வைரத்தையும் எத்தனை வைடூரியத்தையும் அதில் இட்டாலும் கூட தெய்வத்திற்கு மனதான சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அந்த காணிக்கையின் மூலமாக எவர் ஒருவருக்கு ஒரு வேளை உணவை நீங்கள் கொடுக்கிறீர்களோ அப்பதான் அந்த ஆண்டவனுடைய மனம் குளிரும் என்பதை யாரும் மறக்க வேண்டாம். அதனாலதான் 100 அஸ்வமேத யாக பூஜை நடத்துவதற்கு சமமாக ஒரு ஏழை எளியவனுக்கு உணவு கொடுத்தோம் என்று சொன்னால் நமக்கு 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி? 7 ஜென்மத்துக்கும் புண்ணியம் வரும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்